திமுகவை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டதாக மதுரை மத்திய தொகுதி தவேக வேட்பாளர் மதார் ஃபத்ருதீன் என்ற முஸ்தபா கூறியுள்ளார். மதுரை மத்திய தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் மதார் ஃபத்ருதீன் என்ற முஸ்தபா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஆண்டாள்புரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு தவேகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பெண் குழந்தை ஒன்றிற்கு ஐரா என பெயர் சூட்டினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மத்திய தொகுதியில் பெரும்பாலான இடங்களில் சாலைகளில் சாக்கடை நீரும் குப்பைகளும் தேங்கி கிடக்கிறது. நாங்கள் சென்று குறைகளை தெரிவித்தவுடன் அதன்பின் வந்து அதை சுத்தம் செய்கிறார்கள் என்றார். நேற்று நாங்கள் போனோம் பகலில், அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு புறம் பாதாள சாக்கடை காவா தண்ணி. நாங்கள் போனதுக்கே சரி தராங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஆட்சியில் வந்து கொண்டு வரத்துக்கு துணிஞ்சிட்டாங்க. எங்கள் ஆட்சி வந்தால் மதுரையில் இருக்கிற குப்பை புறம் காலி ஆயிரும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் பார்க்குறேன். ஏன்னா தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டிருக்க அரசாங்கத்துக்கு பயம். இவங்க போயிட்டாங்க, மக்கள் வந்து வாக்களிங்க துணிஞ்சிட்டாங்க. ஏன்னா இங்கே ஒன்றுமே வேலை செய்யலை. மதுரையில் பாதாள சாக்கடை எடுத்துக்கிறோம் ஜீரோ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரு சாலை வந்து போட்டதில் ஜீரோ, தெரு விளக்கு ஜீரோ, எல்லாமே ஜீரோவாக அமைச்சு தான் வச்சார் இந்த அமைச்சர். அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் போனால் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சு இவங்க கிளீன் பண்ணிட்டா உடனே ஓட்டு போட்டுருவாங்களா? இவ்வளோ நாள் எங்கே போனாங்க? இவ்வளோ நாள் பிடிஆர் அவர்கள் எங்கே போனாலும் மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இவங்க என்னதான் கிளீன் பண்ணாலும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வந்தாலே இவ்வளோ குப்பை காவா கிளீன் ஆகுது. ஆட்சிக்கு வந்தால் மதுரை இருக்கக்கூடிய குப்பை கூலம் எல்லாம் சுத்தமானு முடிவு பண்ணிட்டாங்க. விஜய் அண்ணனோட வேட்பாளர் வந்துட்டார், விஜய் மாமாவோட வேட்பாளர் வந்துட்டார், விஜய் மகனோட வேட்பாளர் வந்துட்டார் அப்படின்னு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து தன்னிச்சையா வெளியில் வந்து தன்னோட அலைபேசியில் மொபைலில் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, மாலை போடுறாங்க, பூவை போடுறாங்க, சாலையை போடுறாங்க. அதையும் தாண்டி நான் ஒரு இஸ்லாமியர் வந்து ஆலாத்தி எடுக்கிறாங்க. ஆலாத்தி எடுத்து பெண்கள் வரவேற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி முடிவு பண்ணிட்டாங்க.